கண்டிப்பா நான் தான் பதில். அதான் தெரியாம சொல்லலாம் அண்ணா இது வளர்த்து விடையில என்ன நாங்கள் அவனும் ஒரு தமிழன் எங்கண்ட உறவுகளுக்கு உதவி செய்வன் வளர்த்து விடையில நாங்கள் ஒரு உதவி அவனால செய்யலும் நம்பிக்கை சொல்லுங்க நம்பிக்கை அடிப்படையில நம்பிக்கை அடிப்படையில அப்ப விட்டு நாங்க சரியோ அப்ப அவன் செய்து போட்டு எங்கண்ட ஈழத்து பிள்ளைகளை வித்து அவன் நல்லா வர பாக்குறான் முதல் ஒரே ஒரு இது ரெண்டாவது ஒரு ஒரு மரியாதை இல்ல ஒரு பெரிய ஒரு தாய் வீட்டை போறான் அந்த தாய்க்கு மரியாதை கொடுக்கல இல்ல மூன்றாவது காசை கொடுத்துட்டு திருப்ப பறைக்கிறான் ஒரு வீடியோ எடுத்து போட்டு திருப்ப பறைக்கிறான் நாலாவது உதவி செய்த ஆக்கள் சொல்லேக்க இப்ப நான் உனக்கு காசு தந்திருக்கேன்டா நீ அந்த வீடியோ எடுறா தம்பி ஏன்னா நீ அந்த உதவி கொடுத்துட்ட அந்த வீடியோ எடு இது தயவுசெய்து தளத்துல இருந்து எடு ஏன்னா அந்த பொள்ளையில மானம் போகுதுன்னு சொன்னா அவன் அதுக்கு நீ யாரன்ற ஒரு கேள்வி கேட்கிறான் எங்கள்கிட்ட காசு வேண்டிய விட்டு எங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறான் மூன்றாவது ஒரு பொம்பளை பிள்ளைகள போட்டோவை போட்டு அவன் சொல்றான் நீ இப்படி செய் இப்படி கதைச்சாதான் உனக்கு வெளிநாட்டுல இருந்து காசு வரும் என்று அவன் ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு கதை எழுதி கொடுத்து அதை கிரியேட் பண்ணி சொல்றான். அஞ்சாவது மற்றது இதால ஒரு ஒரு 2-3 வெளிநாட்டு பிள்ளைகள இந்த சம்பந்தம் ஒரு கல்யாணம் குழம்பி போயிருக்கு ஒரு இந்த பெத்த தேப்பனை சொல்லி இருக்குது ஏன் நீ இதை செய்யற நீ உதவிக்கு உனக்கு நாங்கள் உனக்கு தேடி உனக்கு காசு தர உதவி செய்ய சொல்லி நீ கொண்டே உதவி செய்யற அதே வீடியோ பிடிச்சு அந்த பிள்ளைகள லைஃபை ஏன் கெடுக்கிற மற்றது நீ ஒரு பிள்ளை உரிமையோட இதாவு போற ஒரு வீட்டுக்குள்ள அது நாகரிகம் இல்ல இங்க வெளிநாட்டுல நாங்க இருக்கிற இந்திய நாகரிகம் ஒரு கதவை தட்டி போகணும் அது 2வது நாகரிகம் அதை நீ வீடியோ பிடிச்சு 18 வயசுல நீ அம்மாண்ட பால் குடிக்கிறியா கேட்க இது இழிவுபடுத்தக்கூடிய கதையா இல்லையா நீ லவ் பண்றியான்ற ஒரு பிள்ளைய தூண்டுறது சரியா பிள்ளையா மற்றது ஒரு சின்ன பொடியனை கூப்பிட்டு வச்சு அந்த ஒரு லிங்க வண்ணைக்கு விரட்டுறான் வெட்டுவன் கொத்துவன காட்டாய்க்கு இதெல்லாம் எவ்வளவு ஒரு நாகரிகமற்ற செயல். இப்ப சோழ இப்ப இவ்வளவு இப்ப நீங்க சொன்னது எல்லாத்த கண்ணோட்டத்துக்கும் அது தெரிஞ்சதோ இல்லைன்னு சொல்லல இப்ப அதை உலக காலமா ஏன் நீங்க தட்டி கேட்கல இப்ப உலக காலம் தெரியாதே இப்பதானே எல்லாம் வெளிக்கு உலக காலமா தெரியும் உலக காலமாக தெரியும் ஆனா அதை நீங்க கேட்காமல் இப்ப என்ன திடீரென்று இப்படி ஒரு புகையை கொண்டு ஒளிப்பி விட்டு நிக்கிறீங்க அவர் இப்ப என்னன்னு சொன்னா அப்ப நீங்க இப்ப இது வந்தது எவ்வளவு காலம் இப்ப அவர் அந்த சிங்க கொடியை பிடிச்சிட்டாரு தான் இன்றைக்கு இவ்வளவு பத்திப்ப நிக்குது. நீங்கள் கதைக்கிறது ஒருதனுக்காண்டி நீங்கள் கதைக்கிறது ஒருதனுக்காண்டி நீங்கள் கதைக்கிறது ஒருதன் கிருஷ்ணாண்ட ஒருதனுக்காண்டி நாங்கள் கதைக்கிறது அங்க உறவுகளுக்காண்டி நாங்களும் உறவுகளுக்காக தான் கதைக்கிறோம். நீங்கள் அப்படி கொஞ்சம் பேசாத நீங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஆளா காய்ப்போம் நான் காய்ச்ச பிறகு கதைங்க என்னன்னு சொன்னா அவர் இப்ப சிங்கக்கோடி பிடிச்ச போறதுதான் நீங்க இதன்றீங்க அவர் அந்த கண்ட்ரியில வாழ்றாரு இப்ப ஸ்ரீலங்கா வாழைக்கு அவருக்கு சூழ்நிலை கேட்ட மாதிரி அவர் இப்ப செயல்பட்டிருக்காரு அது தப்பா இதை கேள்வி யாழ்ப்பாணத்துல ஏன் அந்த சிங்க கொடி இறக்கிட்டு கருப்பு கொடி ஏத்தினது அண்ணா இப்ப நீங்க என்ன சொல்ல வாங்க இல்ல அக்கா கொஞ்சம் ரத்தகாளி என்ன நீங்களும் தெரியும் தானே ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் போய் ஜெனிவால போய் கொடி பிடிச்சிட்டு வரோம் இந்த குளிர்கிறேன் என்னத்துக்கு கொடி பிடிச்சிட்டு வரோம் ஒவ்வொரு வருஷமும் இந்த குளிர்க்க போய் ஜெனிவால போய் என்னத்துக்கு கொடி பிடிக்கிறோம் நாங்க இந்த பைத்தியக்காரரா என்ன எங்களுக்கு ஒரு சுதந்திரம் பெருமண்ட ஒரு நம்பிக்கையிலான் கொடி பிடிக்கிறோம் இது வரைக்கும் நாங்கள் இந்த கையால கொடி பிடிச்சிட்டு இந்த கையால உனக்கு காசு அனுப்பேக நீ அந்த கையால காசை வேண்டி போட்டு நீ போய் பிடிக்கிற கொடியா பிடிக்கிற நீ போக தேவையில்லை நீ பெரிய ஸ்ரீலங்கா அதிபெற்ற மகனும் இல்ல நீ ஒரு தமிழன் நீ அதுக்கு உன்ன அவாய்ட் பண்ணிக்க நீ போக வேண்டிய அவசியம் இல்ல மற்றது நீ 2வது போயிட்ட நீ வெளிநாட்டு உறவுகள் நாங்க சொன்னமே நீ செய்தது அப்ப நீ ஒரு பதிவிட்டுருக்கலாம் தானே ஓகே என்ன நாங்க போனது புள்ள நீங்கள் எல்லாம் குரல் கொடுப்பீங்க மன்னிச்சுக்கொள்ளும் இது உங்களால கேட்கலாம் நீ உன்னை உருவாக்கினதா நாங்கள் எல்லாம் உருவாக்கினது நாங்கள் உனக்கு பதில் ஒன்று சொல்லியேக்க நீ அந்த பதிலுக்கு
ஒரு மன்னிப்புனால கேட்டிருக்கீங்களோ நாங்கெல்லாம் சொல்றோம் நீ அவர் புரிஞ்ச மன்னிப்பு என்னன்னு சொன்னா சௌரம் அவர் மன்னிப்பு கேட்டுத்தானே விட்டவரா இல்ல தான் நோ நோ கேட்கல நீங்க மன்னிப்பு வீடியோ பாக்கல நீங்க ஃபுல்லா வீடியோ மன்னிப்பு கேட்டது வந்து மக்களா மன்னிப்பு அவர் வந்து கேட்டது தான் தெரியாம செய்துட்டேன்னு சொல்லி அதுல மன்னிப்பு ஒன்று விட்டுருக்காரு அது வந்து அஞ்சாம் நாத்து இது நடந்தது வந்து அஞ்சாம் நாத்து அதுவும் வந்து உண்மையான மன்னிப்பு இல்ல அவன் வந்து ஓகே நீங்க சொன்னதுக்காண்டி நான் ஓகே சொன்னதான் சொல்லித்தான் அவன் கேட்டான் விடுங்க அந்த கதையின் டாபிக்க விடுங்க அது நீங்கள் அண்ணா அவருக்கு வெயிட் பண்ணுங்கண்ணா ஏன்னு சொன்னா இவர் வந்து பிரபாகரன் தலைவரை போட்டோ போட்டு பேசுறான் இவரை பற்றி தெரியும் எனக்கு உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு புலிக்கொடி விருப்பம் இல்லையா வெத்த காட்டேரி சவோ இப்ப என்னன்னு சொன்னா நீங்க ஓரா காய்க்கணுமா என்னன்னு சொன்னா சவோ கடந்த கால கதையில வந்து நான் இதுல கதைக்க வரையிலேன்னு சொன்னால் கடந்த கால கதையில நாங்க வந்து இல்ல நீங்க வந்து சிங்கக்கொடிக்கு ஆதரவா தான் இப்ப கதைக்க வந்தீங்க நான் தமிழனாகத்தான் வந்தேன் நாங்கள் மட்டும் சிங்களவனாக காட்சி கொண்டு இருக்கிறோம் அப்ப நீங்க இப்ப என்ன சொல்றீங்க இப்ப நான் என்ன அண்ணா இல்ல குமாய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க குமாய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தத்த காட்டரி அண்ணா வந்து தத்த காட்டரி உங்களுக்கு விளக்கம் தான் நீங்கள் வந்து தத்த காட்டரி நாங்கள் வந்து உங்களை வந்து நாங்க புள்ள சொல்லல உங்களை வந்து புள்ள சொல்ல நீங்கள் வந்து திருப்பவும் பாருங்க நாங்கள் இத்தனை மனத்தியளவா நாங்க கத்துக்கும் நீங்க ஒரு விஷயம் கூடி அக்செப்ட் பண்ணாம நீங்க பாருங்க தனி ஒருதனுக்காண்டி நான் தனி ஒருதனுக்காண்டி கதைக்கல எங்கண்ட தமிழ் நீங்க சொல்லுங்க தமிழ் கதைக்கலாம்னு சொல்றீங்க அந்த தமிழ் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் உங்கள்ட வீட்டுக்குள்ள நீங்கள் எல்லா டைம் போய் உங்கள்ட மனைவிட்டையோ உங்கள்ட பிள்ளைகள்கிட்டயோ இப்படி ஒரு அத்தி மீறி ஒருதன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா நீங்க அந்த இடத்துல என்ன செய்வீங்க இதுக்கு பதில சொல்லுங்க அண்ணே அந்த வீடியோ வந்து உண்மையிலேயே புலதான் தமிழ நான் பார்த்தா அத முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க அத முதல்ல ஒவ்வொரு விஷயம் இப்படியே இப்ப நீங்க கேட்டீங்களே என்னத்துக்கான இந்த போட்டு திருப்ப முடிஞ்ச கதையை கத்துறீங்கன்னு சொன்னீங்களே ஆட்களுக்கு தரவீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ண கிடந்தா உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் நாங்க ஏனென்றா வந்து திருப்பம் வந்து இப்படியான ஆளை உருவாக்க விட வேண்டாம் இப்படியான தப்பு செய்திருக்காங்க உறவுகளை இழிவுபடுத்திட்டாங்க நீங்களும் இப்படி செய்யாதேங்கோ என்று மற்றது வந்து இவனுக்காண்டி நீங்க சப்போர்ட் பண்ற வார நீங்களும் தயவு செய்து எங்கண்ட உண்மையா குரலை கேளுங்க நாங்களும் வேலையை போயிட்டு வந்து இருந்து சாப்பிட்டு நித்திர கொள்ற வேண்டிய டைம் இந்த டைம்ல என்னத்துக்காண்டி கத்திரமண்டு உங்களுக்கு விளங்கலையே எங்கட தமிழ் உறவுக்காண்டி தான் கதைக்கிறேன் எனக்காண்டி நான் கதைக்கிறேன் எந்த லாபத்துக்காண்டி நாங்கள் வந்து இந்த உதவி திட்டத்தை திணிக்கல இந்த செய்ய திணிக்கல சரியா விரும்பி ஏற்றுக்கொண்ட விஷயம் அவர் உண்மையா இருந்தவர் அந்த காலத்துல புறவுதான் மாறினவர் சரியா விளைங்கொள்ள ஒரு விஷயத்த நீங்க சரியோ கண்ணனங்களுக்கு தெரியாது முதல் சரியா முதல் நடித்தவன் புறவுதான் மயிர் வளர்த்தவன் இப்ப நீங்கெல்லாம் அவன் மயிர் வளர்க்கிறானோ நீங்க இந்த பொம்மாக்கு போய் சூப்பரா தூசணம் கேட்க கூடாது இந்த லைவ்ல ஏத்தாதீங்க படிப்பறிவு இல்லாத ஆட்களே ஏத்தாதீங்க ரத்த காட்டறி என்ன உங்களுக்கு வந்து இவ்வளவு விளக்கம் தந்தாச்சு நாங்கள் விளங்குது இவ்வளவு விளக்கம் தந்தாச்சு தயவு செய்து நீங்களும் நீங்கள் 2-3 பேர் ஒரு 100க்கு 5 பேர் தான் இப்படி இருக்கு நான் ஒரு நாளும் இப்படி போய் நான் ஒரு தடவையும் கேட்டது இல்ல இப்படி போய் இப்படி கதைச்சதும் இல்ல நீங்க போன இந்த ரெக்கார்டிங் எதுவும் கொண்டு வாங்க என்னன்னு சொன்னா நான் இதுல என்னத்துக்கு வந்தேன்னு சொன்னா இவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்ப இதுல டிட்டோக்குள்ளேயே இப்படியே கதைச்சா உங்களுக்கு டாபிக் விளங்கல நீங்க முதலே வந்து இந்த உண்மை குரல் வந்து இது போட்டவன் வந்து உண்மை குரல் வந்து லைவ் போட்டது வந்து இப்ப 1.5 மணி நேரத்துக்கு முதல் நாங்கள் என்னத்தை கதைக்கிறோம்டா நீங்கள் வந்து செய்த தவறுகள் இவருக்கு பின்னால் 2-3 பேர் நிக்கணும் இப்ப டொமினிக்கன் வந்தவன் என்ன கதைச்ச இப்ப நீங்கள் வந்து உங்களோட உறவுகளுக்கு உங்களோட சகோதரங்களுக்கு நடந்த மாதிரி ஒரு கதையை வந்து நீங்கள் உங்களோட மனசுல வச்சு கொண்டு இந்த லைஃபுக்கு வந்து கதைச்சா நாங்கள் இப்ப நாங்க இந்த லைஃப்ல கதைக்காம இருந்தா நீங்களும் என்ன செய்வீங்க அவன் பாவம் அவனை இப்படி தூக்கி உள்ள போட்டாங்க அவனுக்கு சப்போர்ட் நீங்க அந்த சப்போர்ட் தான் பண்ண நீங்க அவனை பற்றி கதைக்கிறான் அவன் திருப்ப விழுந்து ஒழும்புறான் சொல்றேன் நீங்க ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி இந்த இறங்கி போய் இந்த 5 உண்மைக்கு ஒரு ஐடிக்கு வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க இறங்கி போய் ஒரு 15 வீடியோ இருக்கு முக்கியமான நான் இந்த டிட்டோக்குள்ள எல்லா விஷயம் பார்த்துக்கொண்டு இருக்கோம் வடிவா வழங்கி கொடுவோம் நீங்க கதைக்கிறீங்க வந்து நான் உங்களோட தூசணம் கொட்டி கதைக்கல தூசணம் கொட்டி காய்ச்சா மரியாதை குறைஞ்சு காய்ச்சா என்ன இறக்கி விடலாம் ஹலோ
ஆனா இல்ல ஆனா இப்ப ஆனா நம்பி என்ன நீங்க அவருக்கு கேட்ட விளக்கத்தை கொடுங்க, முடிஞ்சல விளக்கத்தை கொடுங்க. ஒரு தடவை அடையோட வேண்டாம், விளக்கத்தை கொடுங்க. சரி அண்ணே, இப்ப என்னன்னு சொன்னா நீங்க சொல்ற வீடியோ ஒரே விஷயம். அண்ணா இப்ப நீங்க எத்தனை பேர்ட்ட லைவ்ல போய் இந்த போட்டோ எடுக்க சொல்லுவீங்க? எத்தனை பேர்ட்ட லைவ்ல போய் நானே ஒரு நாளும் போன இல்ல. இப்ப திடீரென்று நான் இந்த லைவ்ல வந்தேன். என்னன்னு சொன்னா இந்த விஷயத்தை இப்படி ஒரு கண்டென்ட் இருக்கிறாங்க. அவருக்கு இப்ப நாங்களே அவருக்கு கவர்மெண்டால தண்டனை கொடுத்துட்டாங்க. தண்டனை கொடுத்தவருக்கு ரத்தக்காடு திருப்ப நீங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு தானே வாங்க. ரத்தக்காடு நீங்க சொல்ற சரி என்ன, நான் சொல்றேன் நீங்க உங்கள்ட்ட வழக்கு என்னன்னு சொன்னா தண்டனை கொடுத்துட்டாங்க இல்லன்னு மறக்கல. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் காட்டி போட்டு நான் போறேன். என்னன்னு சொன்னா அந்த சவாரிக்கு நடந்தது எங்களுக்கு நடந்த மாதிரி தான் விளங்கான. அது கூடப்புற காடி எங்களுக்கு ஒரு சவாரி தான். ஆனா அது புலதான், அந்த வீடியோ அப்படி போட்டது புலதான். ஒரு நிமிஷம் பொம்மாயி ஒரு புது ஐடியா வந்திருக்கு, தெலுங்கு வந்திருக்கு. அதுக்கு ஒரு பதில் கொடுங்க. பொம்மையை கொடுத்துட்டு பாருங்க. இல்லையா ப்ரோ, இல்ல நாளைக்கு நீங்க வந்தா கூட இதுதான் செய்ய போறீங்க. ஆரம்பத்துல நல்லா செய்வீங்க, பேருந்து கடைசியில இதே தான் வர போறீங்க. பொம்மாயி பதில் கொடுங்க. ஒரே கிருஷ்ணா நல்லவனு சொல்ல வரீங்களா? இப்ப நீங்க எவனுமே நல்லவன் இல்லைன்னு சொல்றோம். கிருஷ்ணா நல்லவன் இல்ல. அவ்வளவுதான். 40 வருஷமா நீங்க வெளிநாட்டுல இருந்து போடுங்க. அடி நான் சொல்லும் போது ஒரு மியூட்டா போடுங்கடா, போடுங்க. அதை விட்டு நீங்க துள்ளி கொண்டிருக்காங்க தெலுங்கு. நாளைக்கு நீங்களும் இதான் செய்ய போறீங்க. அதான் சொல்றேன். எவனுமே நல்லவன் கிடையாது. கடவுளே வந்தா கூட நாங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்க நீங்க எங்களுக்கு சொல்ல வாங்க. உங்களுக்கு என்ன நீங்க எல்லாம் எல்லாரும் ஒழிச்சிருந்தோம். நீ ஏன்டா கதற தெலுங்கு நோக்கம் வந்து ஜெயிலுக்கு போட்டது மட்டும் இல்ல, அவர்கிட்ட சொத்து முடக்கப்படும். சாட்டி நீங்க என்னத்துக்கு போற போறீங்க? அதுதான் கேக்குறோம். இதே காரணம் காட்டி என்னவா செய்யும்? இதை விளம்பரப்படுத்து. நீங்க நல்லா செய்ய போறீங்க. நாளைக்கு இப்ப செய்வீங்க, நாளைக்கு செய்ய போறீங்க. நீங்க இதை இவ்வளவு செஞ்சு எங்களுக்கு எவ்வளவு செய்யலும் என்னையா புடுங்க? நீங்க இல்ல புடுங்கி காட்டுங்களேன். 30 சரி மம்மி நீ ஒரு மியூட் எடுத்திருக்காரு. மம்மி நீ ஒரு மியூட் எடுத்து எல்லாரும் மூட் பண்ணுங்க தயவு செய்து. மம்மி தான் இருக்கு எல்லாம் தெரியாது. நான் கதைக்க விரும்பல. மம்மி நீ கதாடி. அவன் போயிட்டான். அவன் கீழே கேப்பா. நீ மம்மி நீ கதாடி. நீ தான் இருக்கானா? அவன் கீழே அடிக்கிறான் போடுவாரு. கணேஷ் ஒரு இல்லையா ஒரே இருக்க கீழே இல்லைங்கன்னா உங்களை மேல பொம்மி நீங்கள் மட்டும் கதைங்க சரியா? கணேஷ் ஒரே இருக்கா இல்லைங்க, ஒரே இருக்க கீழே இல்லைங்க, நான் மேல ஏற்றுறேன். இவன் இந்த தெலுங்கு தமிழ் தேசியம் அவருக்கு இருக்கா? நீங்க இருக்கா கொடுங்க. இல்ல நீங்க கேவலமா பேசினா நாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஐயா நீங்க என்ன சொல்ல போறீங்க? புதுசா என்ன வார்த்தை சொல்ல போறீங்க? பதில் சொல்றேன். லெட் மீ டாக். யா ஓகே. தமிழ்லயும் சரி இங்கிலீஷ்ல எல்லாத்துலயும் சொல்லுங்க. அடே அவன் மற்றவங்களை எழுக்காங்க. நான் இந்த பிரச்சனைக்கு வாங்க முதல்ல போய் அடுத்த பஞ்சாயத்து போவோம். இப்ப நீங்க அவர் முதல் நல்லவர்னு சொல்றீங்க, இன்றைய கெட்டவர்ன்றீங்க. நாளைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நல்லவர். இத கதைப்பம் கதை. நீ 83 நீங்க இந்தியாவில இருந்து அவங்க செய்ய நீங்க அவங்களை தட்டி கேட்க இவ்வளவு அநியாயம், இவ்வளவு இனப்படுகொலைக்கு யார் காரணம்? வெளிநாட்டுல உள்ள தமிழர்கள். ஓப்பனா சொல்றேன், நான் அட்ரஸ் போட்டு தான் வச்சுக்க உள்ள. அது நீ போறையா சும்மா 1000 கதைப்பாங்களே. இப்ப நீ அதுக்கு என்ன காதலம் வச்சுக்க? அவன் செய்த பிள்ளைக்கு வீடியோ வச்சிருக்கிற இவ்வளவு காலம் நல்ல நடி, இதை வச்சு நீங்க விளம்பரம் தேடாங்க. இது பொம்மி அவன் பதில் கொடுக்க வேண்டிய விளக்கம் இருக்குது. இதுல நாங்கள் தமிழ் தேசியம் பிரச்சனை சொல்லுங்க. கதைக்க போறியா இல்லையா? அடி வாங்க மக்கள். நீங்க தூசம் பேசினா நான் ஓடிடுவோமா? நீங்க எவ்வளவு காய்ச்சி கேட்டுட்டு இருப்போம். அவனை நாங்க மனுஷன் ஸ்ரீலங்கா என்னென்ன வெளிநாட்டுக்காரன் நீங்க விமர்சிப்பீங்க. எல்லாரும் பாஸ்போர்ட் வச்சுக்கொண்டு அவனை விமர்சிக்கிறீங்க. அவன் ஸ்ரீலங்கா இன்றைக்கும் ஸ்ரீலங்கா தான். அதுக்கான சரௌண்ட் அடிக்கிறோம். அவனு நீங்க என்ன வெளிநாட்டுல இருந்து விமர்சிப்பீங்க? அவனை
அப்ப நீங்க இது பொம்மையும் தமிழ் தேசத்தின் நானும் ஆட்களோட ஸ்ரீலங்கா பொம்மை பாஸ்போர்ட் தான் பேசாதீங்க. வெளிநாட்டுல இருக்கேன், ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் தான் இருக்கிறேன். இப்ப தத்த காட்டறி என்ன உங்கள்ட்ட பதில சொல்லுங்க. இது கண்டவன்ல சோமாலியா, எத்தியோப்பியா, ருவாண்டா நாங்கள் நீங்க விமர்சிப்பீங்க. நீங்க 5 ரூபா கொடுத்தா கூட நாங்கள் நீங்க என்ன quality இந்த மற்றது வெளியில இருக்கிறார்களும் எங்களை வந்து தப்பா பார்க்க கூடாது. என்னன்னு சொன்னா நாங்கள் வந்து இப்ப என்னன்னு சொன்னா நாங்க இங்க வந்தது என்னன்னு சொன்னா அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஏன் நீங்க போறீங்கன்னு ஒரு கேள்வி தான் நாங்க வந்தாங்க இல்லையா. மற்றபடி உங்களை காயப்படுத்துற நோக்கமோ உங்களை பயணத்தை குழப்புற நோக்கத்துல நான் வரையில. சரிதானே? மன்னிச்சிருக்கோம். நீங்க சொன்ன கருத்து நல்ல கருத்து. நீங்க கடைசியா நீங்க இப்ப பாருங்க எங்க லைஃப்ல வந்து 140 பேரை தாண்டி பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த பேரும் வந்து ஒரே ஒரு கருத்தை தான் சொல்லின. ஒரே இப்ப நீங்க வந்து உங்களுக்கு சார்பான கருத்தை தான் சொன்னீங்க. மற்றது வந்து இப்ப இன்னொரு தெலுங்கன்ற ஒரு ஆள் வந்தது, மற்றது வந்து டொமினிக்கன் ஒரு ஆள் வந்தது. அப்ப வந்து இதுக்கு வந்து இப்ப இந்த 150 பேருக்குள்ள 2 பேர் வந்து குறுக்க இழுக்கின. ஏனென்றா குறுக்க இழுக்கின என்ன காரணம் என்றா நீங்கள் செய்யறது பிழை, நீங்கள் அவமானப்படுத்துறீங்க. அப்ப நீங்கள் அப்ப இப்படியான ஆட்கள் 2 பேர் நாங்கள் திருத்த பாக்குறோம். திருத்தி அடுத்த கட்டம் வந்து நாங்கள் நீங்கள் கேட்ட கேள்வி சரி உருவாக்கிய ஒரு பிழையை விட்டுட்டோம். இனி அந்த பிழையை இனி விடாம விடுறதுக்குத்தான் நம்ம இவ்வளவு போராடுறோம். 150 பேர் வந்து இதுல கேட்டுக்கொண்டிருக்கின, 8 பேர் கத்துறோம். ஒருத்தன் வந்து லைஃப் போட்டு நிக்கிறான். அப்ப அங்கால லைஃப் போது பகல்ல கதைக்கிறோம் கொள்றோம். ஓகே, தண்டனை அண்ணன் பிள்ளை செய்தா கட்டாயம் தண்டனை உண்டு, கொடுத்தேதான் ஆகணும். ஏனென்றா இந்த தண்டனை கொடுத்தா இதுல இருந்து புதுசா ஒருத்தன் உருவாக கூடாது. விளங்குதா உங்களுக்கு? அதை புதுசா ஒருத்தன் வந்து உருவாக கூடாது. விளங்குற என்ன விளங்குது சொல்லுங்க. புதுசா ஒருத்தன் உருவாக கூடாது. எங்கிட்ட முதலாவது கட்டம். ரெண்டாவது வந்து எங்கிட்ட ஈழத்து பொம்பளை பிள்ளைல ஒருத்தன் வந்து இழிவுபடுத்துறான்டேக்க பயப்படணும். நாளைக்கு ஓகே இதை இன்னொருத்தருக்கு நடந்தது, நாங்கள் இதுக்கு போன எங்களுக்கு இதே கட்டம் பெறும். அப்ப நாங்கள் எங்கண்ட ஈழத்து பிள்ளைகளையும் எங்கண்ட சொந்தங்கள் எங்கண்ட உறவுகள் மேல நாங்கள் பார்க்க வேணும் என்ற ஒரு மனசுல இவனுக்கு இப்ப எத்தனை யூடியூபர் தெரிஞ்சுட்டு ஒருத்தன் வந்து சொல்றான் தான் நீ செய்யல, தான் இதை விட்டு போறான். நீ உங்களோட தொழில் ரீதியாவோ உங்களை எந்த ஒரு ரீதியாக நாங்கள் அடிச்சு உங்களை விழுத்தி உங்களை சொத்தை பறைக்கணும் இல்ல. நீங்களும் உழையுங்கோ, மற்றவர்களுக்கே வாழ வையுங்கோ, மற்றவர்கள் கேவலப்படுத்தி வாழ வைக்காதேங்கோ. மற்ற உங்களுக்கு ஒருத்தன் உதவி செய்தாண்டா அந்த உதவியை மறக்காம அவன் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் மரியாதையா பதில் சொல்லுங்க. ஏன்னா உங்களை நம்பித்தான் உதவி செய்யறான், காசு அனுப்புறான். அப்ப உங்களை நம்பி உதவி செய்ய நீங்கள் அந்த உதவிக்கு நம்பிக்கையா இருங்கோ, நேர்மையா இருங்கோ. ஒருத்தன் வந்து கணக்கு கேட்க கணக்க சொல்லு. கிருஷ்ணா எல்லாம் நீங்க இந்த உண்மை குரல்லையும் நம்பி அவர்களையும் போய் பாருங்க. எத்தனை வீடியோ கொண்டு அந்த வீடியோல பார்த்தா உங்களுக்கே ஒரு ஆதங்கம் வரும். என்னடா எங்க தமிழ் உறவுல இப்படி கேவலப்படுத்துறானே, அது உண்ட உழைப்பில நீ கொடுத்துட்டு நீ கேவலப்படுத்தினா ஓரளவு நம்ம அவன் உழைக்கிறான் கொடுக்குறான், ஓகே கேவலப்படு. இது ஒரு தமிழன் இந்த உதவியை கொண்டே நீ உதவி நீ அந்த உதவியை வேணும்னா அவனுக்கு கொடுக்குற உதவியை நீ இவ்வளவு கேவலப்படுத்துறாண்டேக்க உண்ட காசுல நீ செய்தியா நீ எவ்வளவு நீ இழிவுபடுத்துவ. ஒரு அம்மாட்ட ஒரு 75 வயசு அம்மா, அதாவது 75 வயசு இந்த ஒரு 70 அவன் அந்த ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. வீடியோ எடுத்து நிக்கிறான். அப்ப இவன் பக்கத்துல இருந்து அம்மாவோட கதைக்கிறான். அப்ப அவன் அம்மா வந்து கேஷுவலா கதைச்சு நிக்க என்ன கை அடிக்கிறான்னு கேட்க அவன் கிருஷ்ணா சொல்றான் வீட்டை போய் அடிங்க, இதுல இருந்து அடிக்கணும். அந்த அம்மா இந்த முகத்தை பாருங்க, அந்த டைம்ல எப்படி முகம் மாறினது. அப்ப இதெல்லாம் ஒரு வயசு என்னன்னு சொன்னா இப்ப நீங்க தெளிவா கேக்குறீங்க. நாங்கள் உங்களோட புள்ளையா கதைக்கல. என்னன்னா இப்ப இதுல எல்லாமே நாங்கள் பாக்குறோம். அவர்கள் படிச்சேன்னு சொல்றார்கள். படிச்சதுக்குரிய வேலை செய்யல, வடிவா வழங்கிக் கொள்ளணும். அந்த படிப்பு இந்த படிப்பு படிச்சேன்னு சொல்லிடணும். ஆனால் மக்களோட போய் எப்படி கையாளணும்ன்றது அவர் தெரிஞ்சு கொள்ளல. அவர் விட்ட புள்ளி அவருக்கே தான் புதகுலிய தேடினதான் இதுல நடந்தது. அதத்தான் அந்த புதகுலிய நம்ம வேற ஒருத்தரும் கிண்டக்கூடாது. நம்ம இது வரைக்கும் தாங்களே வீடியோ எடுத்து தாங்களே விட்டால்தான் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தது. மற்றபடி அவர் இந்த பிரச்சனையை இன்றைக்கு அவர் இந்த வீடியோ விடாட்டி இவ்வளவு பிரச்சனை வருமோ வந்திருக்காது. இப்ப தங்களுக்கே தாங்கள் இப்ப அவர் செய்த புலி ஒன்று இதுதான். இப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்கும். அதுல நீங்கள் முதல் ஒரு கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா? இப்ப நீங்க எங்க வந்துட்டீங்க பாத்தீங்களா? இப்ப இவ்வளவு ரங்கி வந்துட்டீங்க. முதல் சொன்னீங்க நீங்க அவன் தமிழ் புலிக்கொடி தூக்கிறதுக்கான சிங்கக்கொடி தூக்கிறதுக்கான நாங்கள் சண்டை பிடிக்கும். நாங்கள் ஒரு காரணத்தை வச்சு என்ன கதைக்க இல்ல. ஒரு காரணத்தை வச்சு கதைச்சா அது எங்கிட்ட முட்டாள்தான். நாங்கள் பல காரணம் உங்களுக்கு ஜெனிவால நீங்கள் எத்தனை நேரம் ஜெனிவாக்கு நீங்கள் யூரோப் நாள்ல இருந்தா உங்களுக்கு தெரிய தெரியாது. நானெல்லாம் ஜெனிவாக்கு போயிருக்கோம், கொடி பிடிச்சிருக்கேன். குளிர் என்ன செய்யறது? எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும், எங்களுக்கு
ஒரு நியாயம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையிலான எங்களுக்கே அந்த நம்பிக்கை விட்டு போய்க்க நம்ம போவானிக்கலாம் ஏன் போறோம் எங்களுக்கு ஒரு அப்ப நம்ம இப்படி இங்க கஷ்டப்பட்டு என்னத்துக்காண்டி எங்களுக்காண்டி இல்ல நாங்க வந்து யூரோப்பால இருக்கிறோம் நாங்க வந்து கூடாது இந்த இனி வருங்காலத்துல வந்து இப்ப இவரேண்டி இருந்த கூட ஆர்ப்புல விட்டாலும் நீங்க தட்டி கேட்க வேண்டிய கடமை கூட இருக்கோ கண்டிப்பா கண்டிப்பா அதுக்குத்தான் போராடுறோம் நாங்கள் போராடுறோம் இனி எவன் புல விட்டாலும் எங்கண்ட இனி இப்படி வந்து இந்த இன்றைக்கு இப்ப இந்த பாருங்க இன்னைக்கு ஒரு காலத்துல நானும் புல விட்டேன் முதல் என்ன நான் திருத்தி கொண்டு சொல்லி போட்டு நான் உங்களுக்கு கதை சொல்ல வரேன் நானும் ஒரு காலத்துல புல விட்டேன் நான் அறியாம விட்ட புல நம்ம என்னன்னு சொன்னா இந்த இனி வருங்காலத்தில் இந்த இதுல போட்டோ போட்டு அடிக்கிறது அவர்கள் செய்யற புலைக்கு தாதப்பனை போட்டு அடிக்கிறது புலியோ இல்லையோ நீங்க சொல்ற கருத்து சரி தாதப்பனை விட்டு நாங்க அடிக்கல உண்ட அம்மா அப்பா போடணும் கோவம் பெறுதல்ல உண்ட அம்மா அப்பா பாக்கணும் கோவம் பெறுதல்ல உண்ட சகோதரத்தை போகணும் அப்ப இதே தப்பத்தானே நீ போய் வேற சகோதரம் வேற அம்மா அப்பா செய்த நீ அதை இந்த போட்டோ வந்து இது வந்து அவர்கிட்ட தாதப்பனா அது இல்ல இது தாதப்பன்ற போட்டோ இல்ல நாங்க போட்டோ ஆறு நம்ம இதுல விரிவேர் படுத்த வேண்டிய அவசியம் இல்ல மற்றது வந்து ஒரே ஒரு கருத்து சொல்றேன் நீங்க இப்ப கனபேர் சொன்ன கருத்து நீங்க சொன்ன கருத்து வந்து கனபேர் சொன்னது அவன் விட்ட புலைக்கு ஏன் அவன் சகோதரத்தின போட்டோவே அவன் அம்மா அப்பா போட்டோ நீங்க அடிக்கிறீங்க இதே வந்து குத்துதல்ல இப்ப அவன் உறவுகளோ அவன் சொந்தங்களோ எல்லாம் அவன் குத்துதல்ல அவன் அம்மா அப்பா அதே மாதிரி எங்க மற்ற உறவுகளை நீ போட்டோ போட்டு நீ கேவலப்படுத்த குத்தோணும் அதுக்குத்தான் நாங்க எங்களுக்கு அண்ணா இப்ப எங்களுக்கு எல்லா விஷயமும் அம்மா அப்பா ஓகே அண்ணா இப்ப என்னன்னு சொன்னா எங்களுக்கு இதுல எல்லா விஷயமும் முழு ஊடறுப்பும் எங்களுக்கு தெரியும் முழு ஊடறுப்பு நாங்க பார்த்து கொண்டாந்து இருக்கிறோம் ஆனா இதுல வந்து சில விஷயங்கள் கதைக்க முடியாது வழியா வழங்கி சொல்லணும் கண்டிப்பா நீங்க இன்பாக்ஸ்ல உங்களோட தொலைபேசி இந்த இன்பாக்ஸ்ல அனுப்புங்க நான் இந்த தொலைபேசியில உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க என்ன கம்யூனிகேட் பண்ணனாலும் என்னோட கம்யூனிகேட் பண்ணுங்க உண்மை குரலோட கம்யூனிகேட் பண்ணலாம் பிரசன்னோட கம்யூனிகேட் பண்ணலாம் சௌரம் இவ நீங்க புரிஞ்சு கொள்ளணும் நாங்கள் எல்லாட்ட சோரியை தான் பார்த்து கொண்டிருக்கோம் இந்த டிக்டாக்ல எங்கெங்க என்ன நடக்குதோ நீங்க வேணுமெண்டா பேசினலாம் வாங்க நான் என்ன கேளுங்க நான் விஷயத்த சொல்றேன் என்னன்னு எப்படின்னு சொன்னா இதுல வந்து இன்னைக்கு எவ்வளவோ புள்ளிகள் நடக்குது அத வந்து இப்ப நீங்க இப்படி நிக்கிற நீங்க வந்து என்ன இப்படி கொண்டு நடத்துவீங்களா இருந்தா நாங்களும் உங்களோட தலை நிமிந்து வரோம் சரி தமிழன் இருக்க கதைங்க தமிழன் ஒரு ஆள் வந்து நிக்கிறார் கதை கிளம்புங்க கரையில நிக்கிறார் இப்ப கிருஷ்ணாவை நீங்கள் செய்து ஓரளவுக்கு தண்டனையும் வேண்டி கொடுத்தாச்சு நான் இப்ப டிக்டாக்ல இப்ப ஒரு புதுசு ஆனா அந்த கோபுராண்ட இதுல வந்து இன்றைக்கு நான் லைஃப தட்டி கொண்டு போயிருக்கல அவன் கேக்குறான் அந்த ஒரு சிங்கக்கொடிய போட்டுட்டு அவனுக்கு என்ன பேர் ஆன்லைன் என்று போட்டிருக்கான் அவன் கேக்குறான் கரும்புலிகள் பொம்பளை புள்ளிகள் ஒரு வடிவான புள்ளியோ காட்டு நான் இந்த லைஃப்ல இருந்து இறங்கி போறேன் அப்ப உவான்களை எல்லாம் நீங்க பிடிக்கலாத அவங்க அந்த ஐடியா அவன் கொப்ரா வந்து அவன் வந்து குடிச்சிட்டன அவன் வந்து அவன் எங்கண்ட மொழியத்தான் குடிக்குது ஐயா துடிக்குது ஐயா சத்தமெல்லாம் துடிக்குது சத்தியமா சொல்றேன் அது சரி நீ சொல் வந்து அவர்கள் இப்ப இந்த சொல்லுகள் வந்து யூஸ் பண்றது சரியான புல என்னன்னு சொன்னா அவர்கள் காட்டுலை மழையிலையும் ரத்தம் சிந்தினவர்கள் யாரா இருந்தாலும் தமிழனை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தமிழன் நீங்க சொன்ன கருத்துக்கு நான் பதில் சொல்றேன் நீங்க சொன்னது 100% வரவேற்கக்கூடிய கருத்து இதே இன்னொரு சகோதரன் வந்து இதே கருத்தை சொல்லி போன கோப்ரா வந்து அப்படியானவன் செய்யறாண்டேக அவன் லைஃபுக்கு எவனுமே போக கூடாது அவனே லைஃப போட்டு அவனே அவனே இல்ல நீங்க அதுதான் அவன் லைஃபுக்கு போனதே அப்படியே போயிட்டு வரைக்கல ஈழ அண்ணாண்டோரு பிரான்ஸ்ல இருந்து கதைக்கிறேன் அப்ப அவர் கதைக்க நான் ஆக்டிவ் பண்ணி கொண்டிருக்கேன் இவன் சொல்றான் அப்ப இப்படி கொஞ்சம் இருப்பாங்க அப்ப இவங்களோட அது இந்த இது ஒரு வலைத்தளம் வந்து நல்ல விஷயம் செய்யறது தான் ஒருத்தன் கண்டுபிடிச்சவன் கண்டிப்பா கண்டிப்பா சரி நான் போயிட்டு வரேன் சோரம் அதே மனதை காயப்படுத்தினா என்ன மன்னிச்சிருக்க வேண்டும் இதுல நாங்களும் சில விஷயத்த காய்ச்சினாங்க சாரியா போயிட்டு வரோமா நன்றி உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம் நீங்க நிறைய விஷயம் மாத்திட்டீங்க இங்க வந்து நன்றி விஷயத்த மாத்தல சவோ எங்களுக்கும் இதுல எப்படி கதைக்கணும் எப்படி ஊடறுப்ப கொண்டு போகணும்ன்றது எங்களுக்கு தெரியும் ஊடறுப்புன்ற என்னன்னு தெரிஞ்சுதான் நான் சரியான ஊடறுப்ப படிச்சுதான் நான் இந்த டிக்டாக் வந்து நிக்கிறேன் சும்மா நான் வந்து நிக்கிறேன் நன்றி கண்டிப்பா ஒவ்வொரு கருத்தும் வந்து இங்க வரவேற்கத்தக்க கருத்து உண்டு
ஒவ்வொருத்தட்ட கருத்தும் வந்து இங்க வரவேற்கத்தக்க கருத்துண்டு. ஆனா தமிழன் நீங்க சொன்ன அந்த கார்மேகத்துக்கு வந்து நான்கள் அதுக்கு போய் பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. இதோட வந்து இதோ அவருக்கு அடிக்கல. அவருக்கு வந்து இப்ப இந்த டிக்டாக்ல வந்து நாங்கள் மெசேஜ் எல்லாரும் போட்டு கண்டிப்பா அடிக்கலாம். இப்ப எல்லாரும் சேர்ந்து அடிக்கலாம். கனவேட்ட டிக்டாக் நம்ம இல்லாம ஆக்கிட்டோம் இது வரைக்கும். அடிக்கலாம். ஏன்னு சொல்றோங்க, இப்ப அடிக்க அவனை நம்ம பெரிய ஆளாக்குற மாதிரி அவனுக்கு அடிக்க அவன் நினைப்பான் தன்னை பெரிய ஆளாக்க மதிக்கிறாங்க. உண்மையில சீரியஸா சொன்னீங்கல்ல கரும்புலியா அழகான ப்ரோ, அது உண்மைதான். இப்ப எத்தனை பிராமணி போய் இயக்கத்துல சேர்த்துருக்கான், இவ்வளவு யாழ்ப்பாணம் சேர்த்து. நீ யார் அமைச்சு அவள் வேசைக்கு நான் சுவிட்சர்லாண்ட்ல இருக்கேன். அந்த வேசைக்கு போய் நீ விளையாடி வந்துட்டு நாட்டை கெடுத்த நாயல் நீங்களா வெளிநாட்டுல கொடியை பிடிச்சு வந்து புலிக்கொடிய ஒரு நாளைக்கு பிரான்ஸ்ல பிச்சு எடுப்பா பாரு. அப்ப உனக்கு உன்னோட கதைக்கிறேன்னு சொல்ல நீ வந்து நீ ஒரு கேஷனோட அவளை சொல்லிட்டாரு வீட்டுக்கு வெளியில முன்னுக்கும் பூட்டிட்டு இருக்கு. அதான் நீ உனக்கு பொம்பளைட்ட காசு விபச்சாரம் செய்யற நீ எல்லாம் பிடிக்கும் சம்பளத்துல இருந்து இல்லாம சொந்த காசுல ஒழிக்கிறேன் மூத்த காட்டுறேன் ஏத்துறீங்க. ஏன் ஏத்துறீங்க? அது யார் ஏத்துறன்னு தெரியல அண்ணன் இப்படியான அதான் சொன்னேன். இப்ப இதுல வந்து நான் சுவிட்சர்லாந்து இருக்கிறேன். அந்த விபச்சாரம் இந்தியாவில் இருக்கிறான். அவளோட போனவன எல்லாம் வச்சு நீங்க உங்க லைஃப் என்ன இதுன்றீங்க? டேய் பிரச்சனை நீ ஏத்தாத ஒருத்தர் இந்த கோழி குஞ்ச அவன் யார் அந்த அத்தான் என்ன தனு அத்தான் தான் போட்டு உலக்குலக்கன்னு உழக்கிற மூதேவி. அதுக்கு நீங்கள் நீங்கள் அவன் பேச இருந்து போட்டு இப்ப மேல் எடுக்க சொன்னா சமப்பா அவன் கீக்கிக்கு கவரேஜ் விளங்கல முதல்ல நீங்க அவனோட நான் கதை